ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கத்திரிக்காய் பொரியல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் கத்திரிக்காய் பொரியலுக்கு வந்து தேவையான அளவு கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயத்தை வந்து இந்த ஆயிலில் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வெங்காயத்து கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கனால கடுகு போட்டு தாளிக்கல. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலைன்னா கடுகு போட்டுக்கோங்க தாளிக்கும் போது. வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வந்து மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், பட்டைத்தூள் 1/4 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பட்டை வந்து பவுட்ரு பண்ணி வைக்காமல் இருந்தீங்கன்னா பட்டைத்தூளுக்கு பதிலாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வந்து கலரி விடணும். நல்லா கலரி விட்டாச்சு. இது அப்படியே லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி சாம்பாரோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். கத்திரிக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.